பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூலை மாதத்தில் 8ஆம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம் 6வது வசனம், Psalm 118 verse 6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. ஆண்டவருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை? கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இன்றைக்கி நம்ம செக் பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறாரா? கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்துருக்குறாங்க? ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கும் போது கட்டாயமாக கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறாங்க. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது ஆண்டவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டது, இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவருக்கு தன்னுடைய பிள்ளைகளோடு இருப்பது அவருக்கு ரொம்ப பிரியம். இன்னைக்கு நமக்கு நம்மளுடைய லவ்டு ஒன்ஸோடு இருக்கிறது நமக்கு பிரியம், அப்படிதானே? நம்ம பிள்ளைங்களோடு இருக்கிறது, பேர பிள்ளைங்களோடு இருக்கிறது, கணவன் மனைவியோடு இருக்கிறது, அம்மா அப்பாவோடு இருக்கிறதுன்றது நமக்கு பிரியம். அதே மாதிரி தான் தேவனுக்கும் நம்மோடு கூட இருப்பது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். பாருங்க, பரலோகம் ரொம்ப மகிமை நிறைந்த இடமா இருக்குது. ஆனாலும் அந்த பரலோகத்தை விட்டுச்சு ஆண்டவர் இந்த பூமியில் எவ்வளவோ பாவம் நிறைந்த பூமியில் தன்னுடைய பிள்ளைகளோடு வாசம் பண்ணும்படி அவர் விரும்புகிறார். ஆதாமை குறித்து நம்ம பார்க்குறோம். ஏதேன் தோட்டத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் என்ன செய்வாங்களாம்? ஆதாமோட உலாவுவாங்களாம். வசனம் அப்படி தானே சொல்லுதில்ல? அப்படியான ஒரு ஃபெலோஷிப் காணப்பட்டுச்சு. ஆனால் பாவம் வந்துச்சு, அந்த ஃபெலோஷிப் துண்டிக்கப்பட்டு போய்விட்டது. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் தேவனுக்கும் இருந்த ஒரு கனெக்ஷன் அப்படியே துண்டிக்கப்பட்டது. அதனால் ஆண்டவர் என்ன செய்தார்? நியாயாதிபதிகளை அனுப்பினார், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், கடைசியில் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே அனுப்பினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த ஒரு காரியம் என்னது? பிதாவோடு நம்மளை அவர் ஒப்புரவாக்கினார். மினிஸ்ட்ரி ஆஃப் ரிகன்சிலியேஷன். ஒப்புரவாக்கினார். இன்னைக்கு நம்ம எல்லாம் அப்பா பிதாவேன்னு சொல்லி நம்ம கூப்பிடுகிறோம். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுறாங்க. ஆண்டவர் அன்னைக்கு வாசஸ்தலம், அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லாருக்கும் நடுவில் அவங்களுடைய உலாவணும்னு விரும்புகிறேன், அவங்க மத்தியில் என்னுடைய வாசஸ்தலத்தை வைங்கன்னு சொல்லி மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் அந்த புக் ஆஃப் நம்பர்ஸ், டியூட்ரானமி அதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நமக்கு தெரியும், எப்படி 12 கோத்திரங்களும் அப்படியே சூழ்ந்து இருக்க ஆசரிப்பு கூடாரம் நடு சென்டரில் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்க சொல்லுவாங்க. நார்த்தில் யார் இருக்கணும், சவுத்தில் யார் இருக்கணும், ஈஸ்டில் யார் இருக்கணும், வெஸ்ட்டில் யார் இருக்கணும், எல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு அழகாக ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க. ஆண்டவர் சென்டரில் இருக்க விரும்புகிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஆலயம், இன்னைக்கு நம்ம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த தேவ ஆலயமாகிய நமக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். நம்முடைய வீட்டில் தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆமென். ஆண்டவருக்கு பாருங்கள், அவ்வளோ பிரியம். தேவனுடைய பிள்ளைகளோடு கூட வாசம் பண்ணணுன்றது அவ்வளோ பிரியம். அவ்வளோ தூதர்கள் எல்லாம் வானத்தில் பரலோகத்தில் தூயாதி தூயரே பரிசுத்தரே பரிசுத்தரேன்னு சொல்லி ஆராதித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம கூட இருக்க தேவன் எவ்வளோ விரும்புகிறார்ல. இன்றைக்கி நமக்கு ரொம்ப அன்பான ஒருத்தங்களோடு இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப விரும்புவோம்ல. எவ்வளோ டைம் ஆனாலும், எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணாலும் அவங்களோட கூட போய் இருக்கிறத நம்ம ரொம்ப விரும்புவோம். அதே மாதிரி தான் கர்த்தரும் நம்மோடு இருக்கிறத விரும்புகிறார். நம்ம கர்த்தரோடு இருக்கிறத விரும்புகிறோமா? ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பக்கத்தில் இருக்க விரும்புகிறாங்க. நம்ம ஆண்டவரோடு கூட இருக்க விரும்புகிறோமா? கர்த்தர் நம்ம பக்கத்தில் இருந்தால் நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அதே தான் இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனிதர்கள் என்ன செய்ய முடியும்? சூழ்நிலைகள் என்னதான் செய்ய முடியும்? வியாதிகள் என்ன செய்ய முடியும்? நம்ம
பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி என்ன பயத்தோடு நம்ம வந்திருக்கிறோம், எந்தெந்த காரியங்கள் நம்மளுக்கு பயத்தை கொடுக்குது, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு பயப்படுறோமா? ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறாரு, நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி நம்ம எல்லாம் அப்படி கர்த்தரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருங்க ஆண்டவரே, எனக்கு அது போதும், வேறு எதுவும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருங்க ஆண்டவரே. இன்றைக்கி பிள்ளைங்க அம்மா அப்பா கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பயம் இருக்குதா? பயமே இல்லை. சின்ன பிள்ளைங்க பாருங்கள், எல்லாத்தையும் கவலையெல்லாம் மறந்துட்டு மம்மி டேடி கூட அப்படியே சந்தோஷமாக போகிறாங்க. எல்லாம் அம்மா பார்த்துப்பாங்க அப்பா பார்த்துப்பாங்கன்னு அந்த பிள்ளைங்களுக்கு தெரியுது. எதை குறித்து அவங்க வரி பண்ணுறது கிடையாது. ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் பிள்ளைங்களை, அவங்க ஏதாவது வரி பண்ணுவாங்களா? நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுவோம், லன்ச் என்ன பண்ணுவோம், அங்கே போய் என்ன பண்ணுவோம், இதே எப்படி பண்ணுவோம், ஏதாவது யோசிக்கிறாங்களா? ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மம்மி டேடி எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி தானே நம்மளையும் கர்த்தர் நடத்துகிறார். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? இன்றைக்கி ஒருவேளை பொருளாதார குறைவுகள் காணப்படலாம், பலவிதமான சூழ்நிலைகளில் நமக்கு டிஸ்டர்பன்சஸ் உண்டாகலாம். ஆனால் எதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்வான், மனிதர்கள் நமக்கு என்ன செய்ய முடியும், அவங்க எவ்வளோதான் சூழ்ச்சி பண்ணினாலும், அவர்கள் என்னதான் நமக்கு விரோதமான திட்டங்களை தீட்டினாலும் ஒன்றுமே வாய்க்காது. ஹல்லேலூயா. தானியேலுக்கு என்னெல்லாம் திட்டம் தீட்டினாங்கல்ல, அவனோட கூட இருந்தவங்க, அவனோட வேலை பார்த்தவங்க அவனுக்கு விரோதமாக என்னெல்லாமோ ட்ரை பண்ண நினச்சாங்க. கடைசியில் நமக்கு அந்த முடிவு தெரியும். யோசேப்பு என்னெல்லாமோ ட்ரை பண்ண நினச்சாங்களே பிரியமானவர்களே, நமக்கு அந்த முடிவு தெரியும். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் தானியேலோடு இருந்தார். அதே கர்த்தர் இன்னைக்கு உங்களோடும் என்னோடும் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் கூட இருக்கிறத உணர்ந்து நம்ம இந்த லைஃப்பை நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஆமேன். பயப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் நம்மளை பயமுறுத்துகிறதாய் காணப்பட்டாலோ, தேவன் என்னோடு இருக்கிறார். எப்பொழுதும் அதை நினச்சிக்கோங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறாங்க, ஜீசஸ் என் கூட இருக்கிறாங்க, அதனால் நான் பயப்பட மாட்டேன். ஆமேன். அதுதான் விசுவாசம். அது பாருங்கள், அந்த விசுவாசம் இருக்கும்போது பயம் போயிடுது, பயம் வரும்போது விசுவாசம் போயிடுது. அப்போ நமக்கு என்ன விசுவாசம் இருக்கணும்? ஜீசஸ் என் கூடவே இருக்கிறாங்க. நான் சில சூழ்நிலைகள் எல்லாம் நியூஸில் பார்க்கும்போது நமக்கு என்ன வருது? பயம் வருது. ஆனால் ஆண்டவருக்குள்ளே நம்மளை விசுவாசித்து நம்மளை திடனாக ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறார். ஆண்டவர் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? சங்கீதம் 118 வசனம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேயர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?